டவுன் பண்ண முடியுமோ புட் டவுன் பண்ணிடணும். ஆனால் அது எப்படி பண்ண பாரு, ஜஸ்ட் பாரு, டாஸ்க்கு பாரு. அது நான் ஓப்பனாக சொல்கிறேனே, நான் வந்து ஓப்பனாக இவன் வந்து விக்ரம் என்ன சொல்லுவான், நான் வந்து மதர் ப்ராமிஸாக சொல்கிறேன், அது தமிழில் சொல்லுவேன். எனக்கு தமிழ் அது எப்பவுமே ஒரு வார்த்தைக்கு மீனிங் ரெண்டு தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி ஒரே மீனிங்காக இருக்கலாம். ஆனால் அது அது கிரியேட் பண்ணுற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லை, அந்த மீனிங்கு தமிழில் அது வந்து அந்த வார்த்தைக்கான வேல்யூ ஜாஸ்தியாக தெரியும். அந்த வார்த்தைக்கான வேல்யூ ஜாஸ்தியாக தெரியும். அது திட்டுறதாகட்டும் பாராட்டுறதாகட்டும். ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப சட்டிலாக தெரியும். அது பாராட்டுறதாகவும் ஆகட்டும் இல்லை திட்டுறதாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மதர் ப்ராமிஸ் அப்படிங்கிறது அவன் வந்து அது தமிழில் சொல்லும் போது அவ்வளோ வேல்யூ எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஆனால் அவன் ஜஸ்ட் லைக் தட் இந்த கேமுக்காக அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படின்னும் போது அவன் அந்த வார்த்தையை எப்பயும் யூஸ் பண்ணி சொல்லிடுவான் விக்ரம். அது சீரியஸாக நான் அதுதான் சொல்கிறேனே, நான் அப்படி சொல்கிறேனே அப்படின்னு. சபரி வந்து நான் சீரியஸாக சொல்கிறேனே, நான் ஓப்பனாக சொல்கிறேனே அப்படின்னு சொல்லுவான். ஸோ சொல்கிறது மட்டும்தான் அவங்க வாயில் இருக்குமே, உள்ள ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் தான் இருக்கும்னா. ஸோ இந்த டாஸ்க்கை ஆக்சுவலி ஃபன்னாக கொண்டு போகலான்ற மாதிரி தான் சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க. அதனால சபரியை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா விக்ரம செலக்ட் பண்ணால் பாயிண்டாக வந்து அது வேறு மாதிரி போகணும். ஆனால் இவங்க சீரியஸாக தான் கொண்டு போகணும்னு ஆரோரா சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போது சீரியஸாக தான் கொண்டு போனோம், சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஸோ இந்த சைடில் வந்து சாண்ட்ரா திவ்யா இவங்கெல்லாம் ஆப்வியஸாக பாருக்கு ஆப்போசிட் தான் அப்படின்னு சொல்லும்போது நோண்டி கேள்வி கேட்டு நீங்கள் அது ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு 1 hourலேயும் வரும், அதில் பேச ஒன்றும் இல்லை. ஆப்வியஸாக இது வந்து ரிசல்ட் வந்து பாருக்கு எதிராக தான் வந்தது. வினோத் என்ன தான் இவங்க சைட் ஜட்ஜாக இருந்தாலுமே ஏன்னா அதில் பேச முடியாது வேறு. இவங்க வந்து அது வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேர் தான் தப்பு, அவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால் ஏன்னா பிக் பாஸ் வந்து அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. மற்றவங்கலாம் கூட யாரும் மைக் போடல செய்யலையான்ற மாதிரி தான் ஆர்கியூமெண்ட் போனாலுமே இவங்க மைக் போடலன்னு சொன்னாலுமே அப்பெல்லாம் பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே. அப்படியே பனிஷ்மெண்ட் இப்போ எஃப்ஜேக்கு கூட அவன் கால் வலிக்க நின்று அன்னைக்கு ஃபுல்லானும் அது அவனோட நின்றுடுச்சு அந்த பனிஷ்மெண்ட். இப்போ சாண்ட்ரா திவ்யாவுமே அப்போ பாரு சொல்கிறாங்க, சாண்ட்ரா திவ்யாவுக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு பிக் பாஸ். ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலை செய்யணும்னு அவங்க செய்யல, ஆனால் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அந்த வெசல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணோம் செஞ்சோம்னாலுமே அது வந்து அமித் எடுத்து வர்றாரு. அது வந்து பிக் பாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட். இது வெசல் கிளீனிங் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் பனிஷ்மெண்ட்னு சொல்லி நாங்கள் அதை ரியலைஸ் பண்ணி தானே செஞ்சோம். ஸோ நாங்கள் எப்படி குற்றவாளிச்சல் இல்லை நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பாயிண்ட் வச்சாலும் வேற யாருக்கும் மைக் போடலன்னு பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அப்படியே பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகலை. உங்களால் தான் மற்றவங்க முட்டை போயிடுச்சு, மற்றவங்களோட பால் போயிடுச்சு, மற்றவங்களோட டீ போயிடுச்சு, காஃபி போயிடுச்சுன்னு போது ரம்யாலாம் ரொம்ப சீப். இதுக்கு எனக்கு வந்து அந்த காஃபி வேணும் டீ வேணும் அது ஓகே, நான் அது அந்த எமோஷன்ஸ் கூட வரல. அந்த வீட்டில் ஃபுட்டு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ அதே விஷயத்துக்கு அந்த பொண்ணுக்கு ஃபுட்டு முக்கியம் போது அந்த பொண்ணு சாப்பிட வேண்டிய குழம்புல மீனை போட்டுட்டு அவளுக்கு கத்திரிக்காவும் இல்லாமல் கத்திரிக்காய் குழம்பும் இல்லாமல் பழைய பன்னீரை வச்சு அப்போ அவளோட எமோஷன்ஸாக அங்கே முக்கியம் தானே. அவளுக்கும் தானே அந்த முட்டை கிடைக்கல. ஓகே ஆப்வியஸாக அவள் தப்பு பண்ணியிருக்கா. ரியலைஸ் பண்ணி அவள் பனிஷ்மெண்ட் நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் 2 பேரும் வேலை செஞ்சிருக்காங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். கமருதின் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாரு செஞ்சாரு. பாரு வந்து ஒரு சிலர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணாங்க, பாரு தான் எங்கேயுமே வேலை செய்யல, கமருதின் செய்யறதா காட்டுறாங்க, பாரு செய்யறதா காட்டல. ஆனால்